நமஸ்கார். அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நாலேஜ் துனியா. வருகிற ஆகஸ்ட் 2025 மத்தியமா தேர்வு, இந்தி தேர்வு நடக்க இருக்குது. அது ஏற்கனவே நாங்கள் மத்தியமாவில் ஃபஸ்ட் பேப்பர் ஃபுல்லாக எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் ஃபுல்லாக நாங்கள் ரிவிஷன் கொடுத்துருக்கோம். இன்றைக்கி செகண்ட் பேப்பரில் இது எப்போ நடக்கும் அப்படின்னா சண்டேல தான் நடக்கும். 2 பேப்பர்ஸ், மார்னிங் ஒன்று, ஆஃப்டர்நூன் ஒன்று நடக்குது. ஆஃப்டர்நூன் நடக்க தேர்வுக்கு தான் நாங்கள் ரிவிஷன் கொடுத்துட்ருக்கோம். நாங்கள் நடத்தக்கூடியதை படித்தா நீங்கள் 100க்கு 90 மார்க்ஸ் ஷூராக கண்டிப்பாக நீங்கள் எடுக்கலாம். ஒவ்வொரு எக்ஸாமும் அப்படி தான் நாங்கள் எல்லாம் நீங்கள் கமெண்ட்ஸில் போட்டு வரீங்க. மேம் நீங்கள் நடத்துனதே எல்லாமே வந்திருக்கு அப்படிங்கிறப்ப நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அந்த மாதிரி இதையும் நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துங்க. பிராத்மிக் எழுதுனாங்க. இப்போ மத்தியமாவில் ஃபுல்லாக பாருங்கள். இது மத்தியமாவில் செகண்ட் பேப்பரில் 10th ரோமன் இன்னைக்கு ஃபுல்லாக நடத்துகிறேன் பாருங்கள். किन किन 5 वाक्यों का शब्द रूप लिखिए. किन किन 5 வாக்கியம் அப்படின்னா 5 வாக்கியங்களை இங்கே சரியான சொற்களாக எழுதுக அப்படின்றாங்க. மொத்தம் இதுக்கு 5 மார்க்ஸு, 6 கொடுப்பாங்க. உனக்கு மொத்தம் எக்ஸ்ட்ரா சாய்ஸ் 1 தான் வரும். 6 கொடுத்து 5 கேட்பாங்க. ஒன்றுக்கு ஒவ்வொரு மார்க்கு. இதுலேயே உங்களுக்கு கொஷின்லேயே உங்களுக்கு ஆன்சர் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்களா? அதுக்குன்னு உங்களுக்கு புரியணுன்னு தான் என்ன பண்ணியிருக்கேங்க, கீழே கோடு போட்டிருக்கேன். எதை மாத்திரம் என்ன பண்ணுன்றது பார்த்தீங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்கிலே பார்த்தோன்னா மொத்தம் டோட்டலாக 15 தான் இருக்குது. இதுலேயும் நாங்கள் 15 தான் கொடுத்துருக்கோம். அந்த 15 நல்லா தரவாக படிச்சுட்டாவே உங்களுக்கு 6 கொடுப்பாங்க. நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணலாம், 6ல் 6மே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நீங்கள் எக்ஸாமில் 6மே எழுதாதீங்க. 5 மட்டும் நீங்கள் எழுதுங்க. ஒன்றுக்கு ஒவ்வொரு மார்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தவறான சொல் சரியான சொல்ல மாற்றுக அப்படின்ற டாப்பிக்கில் தான் உங்களுக்கு ஹின்ஸே கொடுத்துருக்காங்க. அசுப்த ரூப், அசுப்த ரூப் அப்படின்னா இந்த இடத்துல தவறு. என்ன சுப்த ரூப் அப்படின்னா சரின்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு இதில் பார்த்தா தவறாக இருக்கும். இதில் நீங்கள் சரியாக நீங்கள் கரெக்ட் பண்ணி இதை வச்சு தான் என்ன பண்ணணும், நீங்கள் இதை கரெக்ட் பண்ண முடியும். யக் ஏக்கு கிதாபு. இப்போ யக்குங்கும் போது என்ன, இது ஏக்குன்னா 1, கிதாபுனா புத்தகம். அப்போ இது ஒரு புத்தகம். இது சரியான சொல்லே கிடையாது. ஏன்னா இது ஒரு புத்தகம்னு கொடுத்துருக்காங்க. இப்போ சரியான சொல்ல பாருங்கள், இது தவறாக கொடுத்துருக்காங்க. இப்போ சரியான சொல் யக் ஏ கித்தாப் ஹைன். இந்த ஹைன் வந்தால் தான் நம்மளுக்கு என்ன வரும், இந்த வாக்கியம் முடிஞ்ச மாதிரி அர்த்தம். அப்போ இந்த வாக்கியம் இதுதான் சரின்னு அர்த்தம். அப்போ இதை படித்து பாருங்கள். யக் ஏ கித்தாப் ஹைன், இது ஒரு புத்தகமாக இருக்கிறது. அப்போ அந்த ஹைன் வந்தால் என்ன, இருக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ இப்போ தான் அந்த வாக்கியம் நம்மளுக்கு முழுமையடையுது. அப்போ இதுதான் சரியான சொல். ஒன்றுமே இதை பார்த்து அப்படியே எடுத்து எழுதுறீங்க. கித்தாப் வரைக்கும் எழுதிட்டு நீங்கள் ஹைன் மட்டும் போட்டுங்க. ஈஸியாக உங்களுக்கு ஒரு மார்க் கிடச்சிரும். இது ரொம்ப கேட்டுகிட்டே இருக்காங்க. இந்த கித்தாப் புத்தகம் நல்லா பார்த்துங்க. மேரா நாம் கோபால், மேரா நாம் கோபால். அப்போ மேரான என்னுடைய பெயர் கோபால் அப்படின்னு இருக்குது. இது தவறான சொல்லு. மேரா நாம் கோபால் ஹை, என்னுடைய பெயர் கோபாலாக இருக்கிறது. இப்போ வாட்ஸ் யுவர் நேம், மை நேம் இஸ் சொல்லு, நம்ம நேமை சொல்கிறோம். அந்த மாதிரி என்னுடைய பெயர் கோபாலாக இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல ஹை சேர்த்திக்கணும். மேலே ஹை சேர்த்துன மாதிரி இதில் ஹை சேர்த்திங்க. தேர்ட் ஒன் மைனே ஏக் ருப்பியா பூச்சா. மைனே எனக்கு ஏக் ருப்பியா. ருப்பியா அப்படின்னா 1 ரூபான்னு அர்த்தம். ருப்பியானா பணத்தை குறிக்கும். ஏக்குன்னா 1. எனக்கு 1 ரூபா நான் உங்கள்கிட்ட பூச்சான கேட்குறது. நான் உங்கள்கிட்ட 1 ரூபா கொடு. இப்போ நான் அம்மா யார்கிட்டயோ ஒருத்தர் கேட்குறேன் காசு, அம்மாட்ட அப்பாட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்குறோம்ல, அதான் பூச்சானா நான் 1 ரூபா உங்கள்கிட்ட கேட்குறேன். அப்படி இந்த பூச்சான் இருக்குல்ல, அது தவறான சொல்லு. மைனே ஏக் ருப்பியா மாங்கா. மாங்கானா கேட்டான்னு அர்த்தம். எனக்கு 1 ரூபாய் கொடுங்க. அப்போ வாக்கியம் கரெக்டாக இருக்குது. எனக்கு 1 ரூபாய் எனக்கு கொடுங்க அப்படிங்கிற நம்ம சரியான சொல்ல அந்த வாக்கியம் நம்ம கேட்குறோம். நம்ம அப்போ பூச்சான்ற இடத்துல என்ன பண்ணுறது, இந்த இடத்துல இதை எடுத்துகிட்டு அதுதான் நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். பூச்சான்ற இடத்த எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மாங்கா மா மேலே சந்திரபிந்து போட்டுங்க. நிலா மாதிரி போட்டு புள்ளி வைக்கிறோம். அதான் சந்திரபிந்துன்னு சொல்லுவாங்க. இது கா மாங்கா. அதனால ஞாபகம் வச்சிங்க. இந்த சந்திரன் எழுதுகிறப்ப நான் சொல்கிற வார்த்தை உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த பூச்சாவுக்கு மாங்கான்னு சொல்லி எழுதினா ஈஸியாக உங்களுக்கு மார்க் வந்துடும். ஃபோர்த்து மைனி உஸ்கா ககா. நான் அவன் ககான சொல்கிறது உஸ்கோ அப்படின்னு நான் அவன்கிட்ட சொல்கிறேன். என்ன சொல்கிறேன் நம்மளுக்கு தெரியும். நான் அவன்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு நம்ம ஒரு ஃப்ரெண்டாக நம்ம சொல்லுவோம். நான் அவன்கிட்ட சொல்கிறவங்க அப்போ சரியான சொல்லு கிடையாது. மைனே உஷிசே ககா. நான் அவனிடம் சொன்னேன். அப்போ அவன் யார், உஷிசே. அப்போ ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸி. இந்த கோன் இருக்குல்ல, இந்த கோக்கு பதில் என்ன பண்ணுறீங்க, சே போட்டுக்கிறீங்க. நான் யார்கிட்ட சொன்னேன், அவனிடம் சொன்னேன். அப்போ இந்த இடம் சேன்றது என்ன வரும், இப்போ இடம் வருது நம்மளுக்கு கிராமரில். அப்போ சே பால் ஈ எல்லாம் இப்போ தமிழில் ஐயாள் கூ இன் அது கண் அப்படின்னு வெறுப்பில் நம்ம படிச்சிருவோம் உருப்பில். அதே தான் ஹிந்தியில் நம்ம இங்கே சேன்னு நம்ம படிக்கிறோம். இந்த கோக்கு பதிலாக இப்போ அங்கே அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். இந்த கோக்கு பதிலாக என்ன பண்ணுறீங்க, சே போட்டுக்கிறீங்க. அவ்வளோதான். இதுக்கு ஈஸியாக மார்க் வந்துடும். அடுத்து 5th ராம்னி உஸ்கே பாஸ் கஹா.
ராம்னே உஸ்கே பாஸ், ராம் வந்து உஸ்கே பாஸ் அவனிடம் சொன்னான். ராம் வந்து உஸ்கே அவனிடம், பாஸ்ன்னு என்னது பக்கத்தில் இருக்காங்கன்னு அர்த்தம். யார் பக்கத்தில்? அவனிடம். ராம் வந்து அவன் பக்கத்தில் சொன்னான். யாரோ ஒருத்தர் இருக்காங்க, அவன்கிட்ட வந்து அவன் சொல்கிறான். அது தவறான சொல்லு. ராம்னே உசுசேக்காகா, இப்போ ராம் வந்து அவனிடம் சொன்னான், அவன் பக்கத்தில் இருக்கோன்ட்டு அவன் சொல்கிறான். அப்போ வந்து என்ன பண்ணுனீங்க, இந்த பாஸ் வந்து இந்த இடத்துல வராது, இந்த பாஸை எடுத்துரும். அப்போ இதுதான் சரியான சொல்லு. இப்போ ராம்னே இங்கே இருக்குது, அப்படியே பார்த்து எழுதுறீங்க. இங்கே வந்து உஸ்கேன்னு இருக்குது இந்த இடத்துல. இந்த கேக்கு பதிலாக என்ன பண்ணுறீங்க, சே போட்டிக்கணும். உசுசேக்காகா. சிஸ்டன் வந்து உஸ்கோ பூச்சோ, உஸ்கோ பூச்சோ, உஸ்கோ அவனிடம், பூச்சோனா வந்து சொல்லு, அவனிடம் வந்து சொல்லு, பூச்சோ அவனிடம் சொல்லு. அப்போ உசுசே பூச்சோ. அப்போ வந்து இந்த கோன் வந்துட்டாவே என்ன பண்ணு தெரியுமா, ஞாபகம் வச்சுங்க. கோன் வந்துட்டாவே நீங்கள் சே போட்டுக்குங்க. அது நல்லா ஞாபகம் வச்சுங்க. கோன் எங்கே இந்த கொஷினில் கேட்டாலும் இதை எடுத்துகிட்டு இங்கே சே போட்டு மீதி வந்து அப்படியே எடுத்து ரைட் பண்ணிங்க. அண்ணா அவனிடம் சொன்னான், அப்போ வந்து அவனிடம் சொன்னான், இதுதான் வந்து அவனிடம். அப்போ சே தான் கரெக்டாக ஆன்சர். அப்போ சே போட்டுக்கிறேங்க. 7th வந்து சீதா கே பாஸ் பூச்சோ. அப்போ சீதா கே சீதாவும் பக்கத்தில் சொன்னான். அப்போ வந்து சரி தவறாக இருக்குது இந்த சொல்லு. அப்போ சீதா சே பூச்சோ, சீதாவிடம் சொன்னால், பூச்சோ அப்போ வந்து சே. இந்த இடத்துல வந்து கே பாஸ்ன்னு இருக்குது, அதை எடுத்துகிட்டு என்ன பண்ணுனீங்க, சே மட்டும் போட்டால் போதும். இந்த தனியாக தான் இங்கே கே பாஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பாஸ் எங்கே கொஷினில் வந்தாலும் அதை எடுத்துருங்க. அந்த கேக்கு பதிலாக என்ன பண்ணுறீங்க, இந்த இடத்துல சே போட்டுக்கிறீங்க. அவ்வளோதான். கோ வந்தாலும் சரி, கே வந்தாலும் சரி, சே போட்டுக்குங்க. அடுத்து 8th வந்து மை கல் ராம் கோ மிலா. மைனானது நான், கல் ராம் கோ மிலா. மிலா அப்படின்னா வந்து ராம்கோ, மிலானா வந்து சந்திக்கிறது. அப்போ கல்லுனா வந்து நேற்றுக்கு கல் சொல்லுவோம், நாளைக்கு கல் சொல்லுவோம். ஆஜினா டுடே இன்றுன்னு அர்த்தம். ஆனால் இங்கே கல்லுன்னு கொடுத்துருக்கான். இப்போ எந்த சென்டென்ஸ் வச்சு நம்ம நேற்று சொன்னாங்களா நாளைக்கு சொன்னாங்களோ நம்ம அந்த வெர்பை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ மிலா, அப்போ வந்து மை கல். இந்த மைக்கல் அப்படியே எடுத்துக்கிறோம். இந்த ராம் வரைக்கும் அப்படியே எடுத்து எழுதிட்டு இந்த கோன் சொல்லி கோன் வந்தாவே இங்கே சே போடணும். அப்போ வந்து யார்கிட்ட சொன்னான், அப்போ வந்து சேன் வந்ததுனால என்ன டென்ஸ் இது, அப்போ வந்து இனிமேட்டு தான் வந்து அவன் சொல்ல போகிறான். அப்போ வந்து நாளைக்கு, அப்போ நான் வந்து நாளைக்கு வந்து ராமனை சந்திப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நாளைக்கு தான் ராமனை வந்து சந்தித்து அவன்கிட்ட நான் சொல்ல போகிறேன் அப்படின்றது. 9th வந்து தோ தின்கே லியே சுட்டி தீஜியே. அப்போ தோ தின் அப்படின்னா 2 நாட்களுக்காக விடுமுறை அளிக்க, தீஜியே அப்படின்னா 2 நாட்களுக்கு எனக்கு சுட்டின்னு இந்த இடத்துல விடுமுறை ஹாலிடேன்னு அர்த்தம். எனக்கு 2 நாட்களுக்காக விடுமுறை. தீஜியன்னா எனக்கு ஒருத்தர் ஒர்க் பண்ணுறான், அவங்ககிட்ட வந்து சொல்லுவோம் முக்கியமான இதாக இருந்தால் எனக்கு 2 days எனக்கு லீவ் வேணும், ஒரு உடம்பு சரியில்லைன்னா நம்ம லீவ் கேட்குறோமில்ல, அதனால் 2 நாட்களுக்கு எனக்கு விடுமுறை தாருங்க, இந்த லீவ் தாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து கேட்குறோம். அதுக்கு வந்து தோ தின் கீ. அப்போ இந்த கேன்ற இடத்துல கேன்னு இருக்குல்ல, அந்த இடத்துல எடுத்துகிட்டு என்ன பண்ணுனீங்க, கீன்னு சொல்லி நீங்கள் போட்டு 2 நாட்கள். எத்தனை நாளுக்கு அவன் கேட்பாங்க, லீவ் கொடுக்குறவன் டக்குன்னு கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் ஓகே சொல்லுவாங்க. அதுக்கு இந்த இடத்துல ஒன்று இந்த கீன்னு சொல்லி நம்ம போட்டுக்கணும். 2 நாட்களுக்கு விடுமுறை தாருங்கள், தீஜியே தாருங்கள் அப்படின்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் நம்ம தலைவணிக்கு தான் ஒருத்தர் நம்ம லீவ் கேட்டு அவனுக்கு ஒர்க் பண்ணுற இடத்துல அதை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து மேரே லியே தோ ருப்பியே தீஜியே. மேரே லியே எனக்காக 2 ரூபாய். தோ ருப்பி அப்படின்னா 2 ரூபாய் கொடுங்கள். தீஜியே எனக்கு 2 ரூபாய் கொடுங்கள். அப்போ வந்து மேரேன்னு வந்தாவே நான் என்ன சொல்லியிருக்கேன், மேரே லியேன்னு வந்தால் முஜே நம்ம ஏற்கனவே ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். மேரே லியேன்னு வந்தால் முஜேன்னு சொல்லி போடுன்னு நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது அப்படியே பார்த்து எழுதுறாதீங்க. அப்போ முஜே தோ ருப்பியே தீஜியே. மீது வந்து அப்படியே தோ ருப்பியே அப்படியே கொடுங்க. எனக்கு 2 ரூபாய் தாருங்கள், கொடுங்கள் அப்படின்ற கரெக்டான வார்த்தையில் நம்ம சொல்கிறோம். அடுத்து காந்திஜினி தேஷ்கி சேவாக்கி. காந்திஜி வந்து நாட்டுக்காக சேவை செய்தார். அப்போ யாருக்கு எதுக்கு செய்கிறாரு, அப்போ வந்து இந்த இடத்துல நாட்டுக்கு. அப்போ தேஷ்கோ, அந்த கோனா இக்குன்னு சொல்லியிருக்கேன், உருப்பில் வந்திருக்கு அந்த இடத்துல. அந்த இடத்துல நே வந்ததுனால வந்து சரியான வார்த்தை அது கிடையாது. அப்போ காந்திஜினி தேஷ்கி சேவாக்கி. காந்திஜி வந்து நாட்டுக்கு சேவை செய்தார். அடுத்து மை உஸ்கே கர்கோ கயா. நான் உஸ்கே கர். அப்போ கருன்னது வீடு, உஸ்கே நான் வந்து அவன். இப்போ உஸ்கே அப்படின்னா வந்து நம்ம வீடு கிடையாது, அவன் வீட்டுக்கு. நம்ம ஒரு வீட்டுக்கு நம்ம போவோம், அதுக்கு நான் அவன் வீட்டுக்கு சென்றேன்.
இப்போ கயான் வந்து என்ன பாஸ்ட் டென்ஸில், அப்போ ஏற்கனவே அவன் வீட்டுக்கு நம்ம போய் முடிச்சிருப்போம். அதனால் இந்த கயான் வரதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணோம், ப்ரெசண்ட்டாக, பாஸ்ட் டென்ஸாக, ஃபியூச்சர் டென்ஸான்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல இந்த கோன் இங்கே வந்துருப்பதியா, அதை பார்த்துங்க. மை உஸ்கே கர், இந்த உஸ்கே கர் வரைக்கும் அப்படியே எழுதிட்டு இந்த கோ வந்து நீங்கள் எடுத்துடணும். அப்போ மை உஸ்கே கர் கயா, நான் அவன் வீட்டிற்கு சென்றேன். அப்போ சென்றேன் அப்படின்னு தான் சரியான வார்த்தை. அதனால் என்ன பண்ண, நம்ம இந்த இடத்துல வந்து இங்கே இருந்து கூன் வந்ததுனால அது வார்த்தை வந்து சரியான வார்த்தை கிடையாது. அந்த கோவை எடுத்துகிட்டு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நான் அவன் வீட்டுக்கு சென்றேன் அப்படின்னு கோவை எடுத்துகிட்டு அப்படியே எடுத்து ரைட் பண்ணிடுறோம். அடுத்து 13 பாருங்கள். ரவிக்கோ ஏக்கு லடுக்கி தி, ரவிக்கு ஏக்கு லடுக்கி தி, ஒரு லடுக்கினான்னு ஒரு சிறுமி, ரவிக்கு வந்து ஒரு சிறுமி இங்கே இருந்தால். அப்போ இந்த யாருக்கு இருந்தாங்க, ரவிக்கு. இப்போ ரவி இப்போ யாராக இருப்பாங்க இந்த இடத்துல, பித்தாஜியாக இருப்பாங்க. பித்தாஜினா யார் இந்த இடத்துல, அப்பா. பித்தாஜினா அப்பா. அப்போ வந்து அப்பாவுக்கு வந்து ஒரு மகள், லடுக்கினா ஒரு சிறுமி தானே, ஒரு மகள் இருந்தான்னு சொல்கிறோம். அப்போ இந்த இடத்துல வந்து கீ வந்து என்ன வரும், இந்த இடத்துல கேன் வரும். அப்படின்னா கேனா இக்குன்னு அர்த்தம். இப்போ ரவி உடைய ஏக்கு லடுக்கி தி, இது வந்து சரியான வார்த்தை கிடையாது. ரவின்னு ஒரு அப்பாவை நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம சொல்கிறோம் அந்த லடுக்கி வச்சு. அப்போ ரவிக்கு ஏக்கு லடுக்கி தி, அப்போ ரவிக்கு வந்து ஒரு மகள் இருந்தால், லடுக்கி தி ஒரு சிறுமி இருந்தால். 14 வந்து குச்சி பானி ஜிஜே, எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்கள். அப்போ ஜிஜேனா கொடுங்கன்னு சொல்லி நம்ம கேட்குறோம். குச்சி பானினா தண்ணி, குச்சி பானி ஜிஜே, எனக்கு தண்ணி கொடுங்க அப்படின்றாங்க. இப்போ குச்சினா சில தண்ணின்னு இருக்குது, குச்சினா வந்து சிலன்னு வரும், அந்த மாதிரி வரும். ஆனால் அது சரியான வார்த்தை இது கிடையாது. அப்போ தோடானா வந்து கொஞ்சம்னு அர்த்தம். அப்போ தோடா பானி ஜிஜே, எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க, ரொம்ப தாகமாக இருக்குது அப்படின்னு ஒருத்தர் கேட்குறோமில்ல, தாகமாக இருந்தால் அதுக்கு வந்து தோடா. அப்போ தோடா தான் சரியான வார்த்தை. அந்த குச்சிக்கு பதிலாக என்ன பண்ணுறீங்க, தோடான்னு எழுதிங்க. குச்சினா உங்களுக்கு ஏற்கனவே மீனிங் தெரியும், சிலன்னு அர்த்தம். இது சரியான வார்த்தை இல்லை. அப்போ தோடா டா. இந்த டா பக்கத்தில் பாருங்கள், மெயினாக வந்து புள்ளி வைங்க அடியில். அப்போ தான் வந்து இந்த டான்றது அழுத்தம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். புள்ளின்னா டானா, தோடா அப்படின்ற மாதிரி தோடா. அந்த டான்றது நம்ம சொல்கிற உச்சரிப்பிலேயே ப்ரொனன்சியேஷன் வந்து அழுத்தமாக வரணும். இது மெயினாக இந்த புள்ளி மெயினாக பார்ப்பாங்க, இல்லைன்னா உங்களுக்கு ஆஃப் மார்க் போய்டும், அது மெயினாக பார்த்துங்க. தோடா பாணி ஜிஜிஏ. லாஸ்ட் ஒன்று வந்து வகு நகி மர் கயா, அவன் மறுனா இறப்பு, நகி கயா அவன் இறக்கவில்லை. அவன் மறுனா இறப்பு, கயானா அந்த செயற்குன்னு சொல்லி பார்சன்ஸு. அவன் வந்து ஏற்கனவே வந்து அவன் இறக்கலை அப்படின்னாங்க, சரியான சொல்லி இல்லை. வகு நகி மரா வகி. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், இந்த வகி வந்து அப்படியே போடுறோம், இந்த நகி போட்டு இந்த இடத்துல வந்து மறு எடுத்துடுறோம். அவன் வந்து இறக்கலை, நகிகரா. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே நாங்கள் நடத்துறதுலாம் புரிஞ்சுதான் கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. எங்களுக்கு அப்போ தான் நீங்களாம் பார்க்குறீங்கன்னு எங்களுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். அடுத்தடுத்து நாங்களும் அடுத்தடுத்த வீடியோஸ் நாங்கள் போட்டுட்டு வருவோம். நன்றி, தன்யவாத்.